எங்கள் வீட்டில் 2 புளிய மரம் இருக்குங்க. அது வந்து 20 வருஷம், ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது. ரொம்ப பெரிய மரம் 2 இருக்குது. அதில் எப்பவுமே வந்து வருஷம் ஆனால் வந்து எங்களுக்கு வந்துட்டு புளியங்காய் கிடச்சிருங்க. நாங்கள் எப்பவுமே வந்து கடையில் நாங்கள் வாங்க மாட்டோம். அதுக்காகவே நாங்கள் ஊருக்கு வந்துட்டு புளியங்காவெல்லாம் வந்து எடுத்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே தாங்க பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருஷமும். இல்லை புளியங்காய் வந்து காற்றுக்கெல்லாம் கீழே நிறையா விழுந்திருக்கு. அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து எல்லாம் கீழெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ புளியங்காய் வந்துருக்கு. அதுவும் வந்துட்டு எங்கள் வீட்டு மரத்தில் பார்த்திங்க அப்படின்னா 2 ரகமாக இருக்குங்க. ஒரு புளியங்காய் வந்துட்டு நீளமாக இருக்கும், இன்னொரு புளியங்காய் வந்துட்டு குட்டையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த புளியங்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு காய வைக்கணுங்க. ஃபஸ்ட்டு காய வச்சுட்டப்புறம் இந்த மாதிரி வந்து ஓடை வந்து தனியாக வந்து பிரித்து எடுக்கணுங்க. இந்த மாதிரி ஓடை தனியாக உடச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற நாரை வந்து தனியாக பிரிக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணும் போது வந்து நமக்கு எந்த இதுவும் இருக்காது, அது நாரோடு போட முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி நாரெல்லாம் பிரித்து எடுத்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணுவோம் நாரெல்லாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அது வந்து கையில் வந்து பிரிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, கையில் வந்துட்டு பசை மாதிரி ஒட்டிக்கும் அது புளியம்பழம். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து 2 days 3 days வந்து நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணும். நாங்களும் வந்துட்டு அந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து காய வைக்க ரெடி பண்ணிட்டோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் காய வச்சுருக்கோம். 2 days 3 days வந்து காய வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காய வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு சரி வந்துட்டு இது வந்து இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து இது வந்து ஒட்டலை, செக் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் கையில் அப்படி இது பண்ணும்போது கையில் ஒட்டலை புளியம்பழம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சுற்றி இல்லைன்னா அந்த நம்ம எது யூஸ் ஆகுதோ அந்த இதை வச்சு நம்ம வந்து அந்த புளியம்பழத்தை காய வச்ச புளியம்பழத்தை வந்து உடைக்கணும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டு அதில் இருக்க கொட்டை தனியாக புளியம்பழம் தனியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து இதை வந்து குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. என் பொண்ணு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்துட்டு புளியங்கொட்டையும் புளியம்பழமும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருந்தான். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது கூடவே சேர்ந்து என் பையனும் வந்துட்டு இடித்த புளியம்பழத்தெல்லாம் வந்து எடுத்து என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா இந்தாம்மான்னு சொல்லிட்டு நானும் அதை வாங்கிட்டு எல்லாம் பறித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க தனித்தனியாக. எப்படியும் வந்து புளியம்பழத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. எப்படியும் இந்த வருஷமும் வந்து புளி எங்களுக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நீட்டாக வந்து சுத்தமாக நாங்கள் க்ளீன் பண்ணிடுவோம். கடையில் வாங்க கூட இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.